பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய்களை ஓட்டுவதை நாம் காண்கிறோம். அவர் வல்லமையை நாம் நம்புவதால் நம்முடைய நோய்களும் நம்மிடம் பிடித்திருக்கும் தீய பழக்கங்களும் நம்முடைய கெட்ட சிந்தனைகளும் நம்மை விட்டு அகலும். கடவுளின் வல்லமை மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையில் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோய்கள் மீதும் தீய ஆவியின் மீதும் ஏன் இறப்பின் மீதுமே அதிகாரம் கொண்டுள்ளார். அவரது வல்லமையில் நாம் விசுவசிக்கும் போது நாமும் தீய பழக்கத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை அடைய முடியும். இரண்டாவதாக, கடவுள் பரிவு கொண்டார். மக்கள் கூட்டத்தை கண்டு அவர் பரிவு கொண்டார். அதுபோல நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் பரிவு கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் விண்ணரசை பூ உலகில் கட்டி எழுப்ப முடிய வேண்டும். எனவே இந்த இரண்டு காரியங்களும் நாம் அன்றாட செய்யும் போது நாம் இந்த பூ உலகில் விண்ணகமாக்குவோம், புனிதத்தில் வளர்வோம். ஆமென்.